ஆமா பாட்டி, செருப்பு வேற போடாம வந்துட்டேன் நான் வேற. ஏக்கா மாறிக்கா, வெளியில வரும்போது மண்டையில கொண்ட ஓட்டு வரீங்க, காலுக்கு ஒரு செருப்பு போட்டு வரணும் கூட உங்களுக்கு தெரியல. அதுதான் ஊரும் இல்லை ஒன்றும் இல்லை, என்ன செய்ய சொல்ற? அப்படியே வந்தாச்சு. காலையில பாரு 7 மணி தான் ஆகுது, அதுக்குள்ள இப்படி வெயில் அடிக்குது. ஏடி ஒத்தரசா, உன் வீடு இந்த 4 வீடு தள்ளி தானே இருக்கு. வேற ஒரு செட்டு ஜோடி வேற செருப்பு இருந்தா கொண்டு வாடி. நான் அடுத்த தெரு வரைக்கும் போகணும், கால் வெந்துரும்டி. 4 வீடுனாலும் இங்க இருந்து நான் என் வீட்டுக்கு நடந்து போகணும்ல, போற வழியில எனக்கும் கால் சுடும்ல. உத்தரசா இங்க இருந்து திருத்தணும் வேமா ஓடு, கால் சுட்டுச்சுன்னா வீட்டுக்குள்ள போய் தண்ணிக்குள்ள கால் முக்கியம் சரியா போயிடும். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு வீட்டில் ஒரு வேலை இல்லை, வெளியில ஒரு வேலை இல்லை. நான் இங்கே வெயில் குறையிற வரைக்கும் இங்கேயே நின்றுக்கிறேன். வெயில் எப்போ குறையுதோ அப்போ வீட்டுக்கு போய்க்கிறேன். இப்போ யார் போய் செருப்பு எடுத்துட்டு வர சொல்லான்னு தெரியலையே, அவ்வளோ தூரம் நடக்கணும், கால் வேற சுடுமே. இந்த சோப்பி வந்துட்டா, அவளை பிடிங்க. ஏ சோப்பி, காலில் ஷூ போட்டிருக்கீல, அதை கொஞ்சம் கழட்டி தாடி. நான் இங்கே வீடு வரைக்கும் போய் என் செருப்பை போட்டுட்டு வந்துட்டு உன் ஷூ ஒன்றை தந்துடுறேன்டி. அதுக்கெல்லாம் வேற ஆளை பார்த்துக்கோங்க, என்னாலாம் கழட்டி கொடுக்க முடியாது. என் வீட்டுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், என்னை கொன்றுவாரு. எதுக்கடி இந்த இத்து போன செருப்பு போட்டு போகிறது கடி உன் பிடிச்ச உன்னை அடிப்பியா? இத்து போன செருப்பா? இத்து போன செருப்புன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு என்ன கேட்குறீங்க? வேற ஏதாவது போய் போட்டுக்கோங்க போங்க. இங்கே வருங்க பாட்டி, என் ஷூ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாது. ஏன்னா நான் ஹைட்டாக இருக்கேன்னா நீங்கள் நடந்து போகிறக்குள்ளேயும் அப்படி கீழே வந்து மண்டைண்டா உடஞ்சிடும். அதனால தான் நான் கொடுக்கல. எனக்கு எல்லாமே தெரியும்டி, நீ நல்லவா, ஓ எண்ணமும் ரொம்ப நல்லா தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் உன்ட்ட முதல்ல கேட்கவே இல்லை. கிளவி கடுசான கிளவி, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கோம். இந்த மாதிரி உனைய நானும் மார்க்கெட்டுக்கு போன்னு சொன்னேன், இங்கே நின்றுக்கிட்டு பழக்கம் பேசிக்கிட்டு இருக்க நீ. ஏங்க நான் மட்டும் என்னங்க மார்க்கெட்டுக்கு போகக்கூடாதுன்னா இங்கே நிற்கிறேன், கால் சுடுதுங்க, நடக்க முடியலை. குண்டனாச்சி, உங்கள் பொண்டாட்டி இப்படி ரோட்டில் நிற்கிறாங்க, கொஞ்சம் கூடமா அவங்க மனசு இலக மாட்டேங்குது. வீட்டில் போய் அவங்க செருப்பை எடுத்துகிட்டு வந்து கொடுங்க. ஏமா, ஒரு ஆம்பளையால போய் பொம்பளையாள் செருப்பு போய் தூக்கிட்டு வர சொல்றமா? உனக்கெல்லாம் என்னம்மா கூர் இருக்கா இல்லையா? அப்போ பொம்பளையால சோறாக்க சொல்லிட்டு ஆம்பளையால உட்காந்து திங்கிறீங்க, உங்களுக்கு மொதல் கூறு இருக்கா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஆம்பளை ஆளுகளை வேலைக்கு போக விடாம வீட்லயே வச்சுக்கோங்க. சம்பளம் மட்டும் வந்தாலே வேகமா வாங்க தெரியுதுல்ல. ஆமா, சம்பளத்தை வாங்கிட்டு வந்து அப்படியே ஃபுல்லாத்தையும் கட்டுக்கட்டா எண்ணி எங்க கையில குடுக்குறீங்களாங்க. உங்க அம்மாக்கும் உங்க தங்கச்சிக்கு எல்லாத்துக்கும் போ, மிச்சம் மீதி பிச்சை எடுக்கிற மாதிரி நாங்க எடுத்துக்கிறோம். பிச்சை எடுக்கிற மாதிரி இருந்தா இப்ப வேலைக்கு போகணும். சும்மா உட்காந்துக்கிட்டே வீட்டுல உட்காந்தா. மாரிக்கா, பாத்துக்கிட்டீங்களா உங்க வீட்டுக்கார பேசின பேச்ச? நீங்க இனிமேல் வந்து வேலைக்கு போங்க, வீட்டுல ஒரு வேலையும் பார்க்காதீங்க, எல்லா சாப்பாடுக்கு பிச்சை எடுக்கட்டும். ஏமா ஒத்தரோசா, என் கால் சுட்டாலும் பரவாயில்லம்மா, நான் மெதுவா தவுண்டு கூட போய்க்கிறேம்மா. கண்டி குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிடாதம்மா, போமா. மாறி, இந்த பொம்பளை கூடல இனிமேல் பேச்சு வச்சுக்கிட்டு பாத்துக்கோ, வீட்டுக்குள்ளேயே உனக்கு சேர்க்க மாட்டேன். ஆமா, பெரிய பேலஸ் கட்டி வச்சிருக்காங்க, பேலஸ் வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்களா? ஏமா, நீ உன் குடும்பத்தை பாருமா, அடுத்தவங்க பிரச்சனையில் நீ ஏது தலையிடுற? நான் எவ்வளோ பிரச்சனையில தலையிடல. உன் மண்டாடிக்கு செருப்பு வேணுமா, போய் செருப்பு எடுத்து கொடுப்போ. இந்த ஒத்தரசா, நீயும் செருப்பு எடுத்துட்டு வர மாட்டேங்கிற. அந்த ஆளாவது ஏதாவது நின்று கிடக்காரு, எனக்கே பேசி அவர் மனசை மாத்தியாவது வீட்டுக்கு அனுப்பிடுவோம். நீ பேசுற பேச்சுல அந்த ஆள் பயந்து ஓடி போயிடுவார். ஹாய் அங்கிள், ஹவ் ஆர் யூ? இந்த மஞ்ச மண்டை எப்போ ஊர்ல இருந்து வந்தா? ஏமா மஞ்ச மண்டை, இங்க இத்தனை பொம்பளை இருக்குமே, இத்தனை பேர் உனக்கு கண்ணு தரல, இந்த ஆள் மட்டும் உனக்கு கண்ணு தெரிகிறாரோ? வணக்கம் பாப்பா, எப்படி பாப்பா இருக்க? நல்லா இருக்கியா? வெரி ஃபைன் அங்கிள். ஊர் விட்டு ஊர் போனால் சாப்பாடை மாற்றுவாங்க, ட்ரெஸ்ஸை மாற்றுவாங்க, அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். இவன் என்ன ஆம்பளை தொண்டை மாதிரி வாய்ஸே மாறிடுச்சு. ஏடி மஞ்ச மண்டை, வீட்டில் 2 செருப்பு இருந்தா எடுத்துட்டு வாடி, காலை சுடுதுடி. கிராண்ட்மா, நோ அடிஷ்னல் ஸ்லிப்பர்ஸ். ஏடி அடிக்கிற செருப்பு இல்லடி, காலில் போற செருப்பு. எஸ் கிராண்ட்மா, நோ அடிஷ்னல் ஸ்லிப்பர். இந்த மஞ்ச மண்டை, அந்த கிழவிக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியாது, தமிழ்ல பேசு. பாட்டி, என்னிடம் வேறு எதுவும் புது செருப்பு இல்லை. ஏடி பைத்தியக்காரி, எனக்கு புது செருப்பு வேண்டாண்டி, வீட்ல இருக்கிற பழைய செருப்புனால எடுத்துட்டு வாடி. ஏன் மஞ்ச மண்டை, அந்த கிழவிக்கு தமிழும் புரியாது இங்கிலீஷும் புரியாது, அது சரியான மக்கட்டை. ஆமா, அந்த கிழவி மக்கட்ட, நீ மண்கட்டையா? அந்த கிழவி என்ன உன் மாமியாவா? அவளுக்கு எதுக்கு நீ சப்போர்ட்டுக்கு வர? ஏன் அந்த கிழவி என்ன உன் மருமகளா? எதுக்கு அவ கூட சண்டை போடுற? ஏமா, உனக்கு அந்த கிழவி வேணா தூக்கி இடுப்புல வச்சு சாப்பாடு ஊட்டு, ரோட்ல இந்த 2 கண்ணே வரான் 1 கண்ணே வரான்னு சொல்லி கூட சோறு ஊட்டு, எனக்கு அதை பத்தி பிரச்சனையே இல்லை. ஆமா, உனக்கு என்ன பிரச்சனை? நீ உன் பிள்ளைக்கு சோறு ஊட்ட மாட்டேன், வேற யார் சாப்பிட்டா என்ன, யார் சாப்பிடலன்னு உனக்கு என்ன? என் பிள்ளைக்கு நான் சோறு ஊட்ட மாட்டேன், நீ வந்து பாத்தியா? தினம் நீ தான் அந்த சோறு ஆகி தரியா என் வீட்டுல? அதை பாக்குறேன்ல, டெய்லி ஒவ்வொரு கோயிலா போய் தட்டை தூக்கிட்டு தானே முதல்ல நிக்கிற. நான் ஒவ்வொரு கோயிலா தட்டை தூக்கி நிக்கிறேன்னு உனக்கு எப்படி தெரியுது? நீயே இப்ப வரிசையில வந்து நிக்க போய் தானே உனக்கு தெரியுது. ஆமா, ஒவ்வொரு கோயிலும் இப்ப வீடியோ எடுத்து டிவியில போடுறாங்களே, டிவியை திறந்தாலே நீ தான் வரிசையில முதல்ல நிப்ப பிரசாதம் வாங்குறதுக்கு. ஆமா, உலகத்துல எவ்வளவுமே சோறு திங்க மாட்டாளுங்க, நான் ஒருத்தி மட்டும் தான் சோத்தை கட்டிட்டு அழுகுறேன். ஏம்மா தாய்களா, 2 பேரும் வாயை மூடுங்கம்மா, நச நச நசன்னு. எடி மாறி, இப்ப நீ வீட்டுக்கு வரைய என்னடி? சரிங்க, உங்க செருப்பு வேணா கொடுங்க, நான் போட்டு நடந்து வரேன், நீங்க என் பின்னாடி நடந்து வாங்க. ஏண்டி, ஒரு ஆம்பளையால காலில் செருப்பு இல்லாம எப்படி நடக்க முடியும் ரோட்ல? இந்த குண்டை என்னம்மா, ஆம்பளையாலும் செருப்பு போடணுமா? ஆம்பளையாலு தான் வேலைக்கு போகணுமா? ஆம்பளையால தான் காசு வச்சிருக்கணுமா? அப்ப பொம்பளையால எங்க பிச்சை எடுக்க போவா? கிராண்ட்மா, எங்க வீட்டுக்கு வரீங்களா? உன் வீட்டுக்கு வந்து என்ன செய்ய? வீட்டு தூத்து கக்கூசு கழுவி விடுறாக்கா? சரி, அவ வீட்டுக்கு மட்டும் என்ன தனியா ஸ்பெஷலா போய் வீட்டு வேலை எல்லாம் பார்க்க போறீங்க? எங்க வீட்டுக்கு வந்துருங்க, எங்க வீட்லயும் பாத்ரூம்லாம் கழுவி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது. நீ ஃபர்ஸ்ட் உன் வாயை கழுவு. வாய் என்னைக்குதான் பல்லு தேய்ச்சான்னு தெரியல, இங்க வரைக்கும் நாத்தம் அங்க அப்படிக்குது. நீ ஃபர்ஸ்ட் மேல் குளி, என்னைக்கு குளிச்சான்னு தெரியல, நீ பக்கத்துல வந்தாலே நாத்தமா தான் நாரும். அப்ப என் பக்கத்துல நின்று மோப்ப பிடிச்சிட்டே இருந்திருக்க நீ. அப்ப நீயும் நான் பேசும்போதெல்லாம் உட்காந்து மோப்பம் முடிச்சுக்கிட்டு இருந்துக்க.
இப்படி வெக்கமே இல்லாம நான் சொன்ன டைலாக் எனக்கே திருப்பி சொல்ற பத்தியா? இங்க நிக்கிற நீ. நான் எங்கேயே நிக்கல, என் வீட்டுக்கு போறேன், ஆளை விடுங்க. ஏண்டி கடைசி வரைக்கும் கத்திக்கிட்டே இருக்கனே, எவனாச்சும் ஒருத்தையாவது வீட்டுல இருந்து செருப்பு எடுத்துட்டு வரீங்களாடி? இல்ல கால்ல கிடக்குற செருப்பையாவது இந்த பாவமேன்னு கொடுக்குறீங்களாடி? நீங்களா என்னடி பொம்பளைங்க? இங்க இருங்க பாட்டி, வயசானாலும் நீங்க பொம்பளை தான், வீட்டுல தான் இருக்கணும். இப்படிலாம் வெளியில சுத்தக்கூடாது. வெளியில என்ன வேலை உங்களுக்கு? வீட்டுக்குள்ள இருக்க வேண்டியதானே? வெயில் அடிக்கிற நேரம் வெளியில சுத்திக்கிட்டு இருக்கீங்க. எப்ப குண்டு தம்பி, என் புருஷன் கூட என்ன இந்த கேள்வி கேட்டதில்ல. இனி யாரும் எங்க வெளியே போற வரானே? நீ யாரா குண்டா ஓடுறா? குண்டனாச்சி, இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேலை லீவா? வேலைக்கு போகாம எதுக்கு நீங்க இப்படி ரோட்டை சுத்தி சுத்தி வரீங்க? அப்ப வேலைக்கு போறேன்னு போய் சொல்லிக்கிட்டு இப்படிதான் ரோட்டை சுத்தி சுத்தி வருவீங்களோ? மாறி, இப்ப நான் சொல்றேன் பாத்துக்கோ. யார் கூட நீ சேர்ந்தாலும் சேராட்டினாலும் பரவாயில்ல, நான் அதை பத்தி யோசிக்கவே மாட்டேன். இந்த ஒத்தரோசா கூட மட்டும் நீ வாழ்க்கையில என்னைக்குமே பேசிடக்கூடாது. பேசினேன்னு தெரிஞ்சிச்சு அன்னைக்கே உன்னை கொன்றுவேன். ஏங்க நான் யார்ட்டுமே பேசலைங்க, நான் போட்டுக்கு அமைதியாக நிற்கிறேங்க. கால் சூடுதுங்க, செருப்புக்காக தான் நீங்கள் நிற்கிறேன், இல்லைன்னா நான் அப்போதே வந்திருப்பேன் வீட்டுக்கு. ஆமா, இந்த குண்டு பொம்பளை கடத்திட்டு போய் எங்கேயும் வித்துருவாங்களாங்க. சேரக்கூடாது என் கூட. நீ வா, என் பின்னாடியே நடந்து வா. கால் சுட்டாலும் பரவாயில்ல, உன் கால் ஒடிஞ்சாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு வா. போடி மாறி, உனையாவது கூட்டு போறக்கோ, வீட்டுக்காரர் இருக்காரு, போ பின்னாடி போ. என்னமோ இந்த குண்டை பிளேட்ல வச்சு கூட்டிட்டு போற மாதிரி இந்த கிளவி பேசிக்கிட்டு இருக்கு. இவனே நடந்து போறான், அதுவே கால் சுட்டுக்கிட்டே தான் பின்னாடி நடந்து போகுது. கிராண்ட்மா. இவன் ஒருத்தி காண்டுமான்னு இருக்கா. போடி அங்கிட்டு எரிச்சல் இல்லாம. இவன் மஞ்ச பண்ட கொஞ்சம் தள்ளி நில்லுமா. உன் முடி வேற இங்க வரைக்கும் கண்ணுல படுது, கண்ணு தெரியாம போயிடும். ஊருக்குள்ள ஒன்னொன்னு ஒவ்வொரு கோப்பா தான் அலையுதுங்கம்மா. ஆமா, நீ வந்து கக்கூஸ் கோப்ப மாதிரி அலைவ. இது ஒரு பைத்தியம். ஊருக்குள்ள எவ்வளவு வந்தாலும் இவன் இறைய வைய வந்துருவா.